ஸ்ருதி சொன்னது போல செய்கிறதா சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மீனாவுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு கவுன்சிலிங், அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட மீனா, அச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கேன்னு உன் வாயில் மட்டும்தான் மீனா அப்படி ஒரு வார்த்தை வருது, ஆனால் உண்மையிலேயும் மனசுலேருந்து அந்த வார்த்தை வரல. நீ மனசளவில் ஏதோ குழம்பு போயிருக்க. ஸ்ருதி சொல்கிற மாதிரி உனக்கு கவுன்சிலிங் தான் சரியான தீர்வாக இருக்கும். கிருஷிக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம்ல, அதே ஹாஸ்பிட்டலில் கொடுத்தலாம். இப்போவே சீதா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்றாங்க. ரோஹிணி பதட்டத்தோட பயத்தோட நிற்கிறது எங்கள் மீனா பார்க்க செய்கிறாங்க. மீனா பக்கத்தில் வர, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது ரோஹிணி அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அன்னைக்கும் இதே மாதிரி கிருஷ்ணன் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்திருந்த போது நீங்கள் எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு இப்போ தானே ரோஹிணி எனக்கு புரியுது. கிறிஷ்கிட்ட உண்மையை சொல்லி என்னை பற்றின உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிங்க. அதான் கிருஷ்ணன் அதை பற்றி டாக்டர்கிட்ட எதுவுமே சொல்லலை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்கிட்டையும் இப்போ சொல்கிறீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க மீனா அப்படின்னு சொல்ல, பயப்படாதீங்க ரோஹிணி, உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனா சொன்னதை கேட்டு ரோஹிணியும் இவங்களை நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்காங்க. அடுத்த நாள் முத்து அங்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்கே சீதா மீனாவை பார்த்து, அக்கா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க, நாங்களும் இதே தான் மீனாகிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம், ஆனால் மீனா தான் எதையுமே பதில் சொல்ல மாட்டான்னு சொல்ல, அக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது மாமா, அவள் ஏதாவது பார்த்து பயந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்காக தான் நானும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க முத்துவும். கூடவே ஸ்ருதியும் வந்திருக்காங்க. ஸ்ருதியும் வந்துட்டு நேராக சீதா கிட்டே போயிட்டு நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வாக்கா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு சீதா டாக்டர்கிட்ட எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா கிட்ட சில கேள்விகள் எல்லாமே கேட்கவும் செய்கிறாங்க. அதே போல் யதார்த்தமாக எங்கள் ரோஹிணி ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி என்ன இன்றைக்கும் நீங்கள் செக்கப்புக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க சீதாவும். ஆமாம், அப்பாயின்மெண்ட் பண்ண மறந்துட்டேன், அதான் மீனாவும் இன்றைக்கி இங்கே தான் வரதா சொல்லியிருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, பார்லரம்மா அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாதுன்னு முத்து சந்தேகத்தோட பார்க்க, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கொஞ்ச நேரத்தில் இங்கே வெளியே வந்துடுறாங்க. டாக்டர் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, மற்ற டெஸ்ட்டெல்லாம் ஏதோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா வான்னு சொல்லிட்டு மற்ற டெஸ்ட்டெல்லாம் எடுக்க கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. ஸ்ருதியும் அங்கே முத்து, அதுக்கு பிறகு ரோஹிணி ரோஹிணி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போன்னு விஷயம் எதைத்தையும் மீனா சொல்லலை போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன வந்ததும் உடனே கிளம்பிட்டீங்க, டாக்டர் பார்க்கலையான்னு அங்கே ஸ்ருதி கேட்க, அதுக்குள்ளே ஒரு கிளைண்ட் கூப்பிடுறாங்க ஸ்ருதி, போயே ஆகணும், நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரோஹிணி வேகமாக போயிடுறாங்க. மீனா நல்ல வேலை இந்த விஷயத்த சொல்லலை, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்தே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க முடியும்னு தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து ரோஹிணி ஷோரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரவியும் அதே நேரத்தில் இங்கே முத்துவும் ஸ்ருதியும் தான் இருக்காங்க. என்ன பழகுறல, நீ ஹோட்டலுக்கு போ, நான் மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு மீனாவை பார்த்து பேசணும், டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பேசிக்கலான்னு இருக்கேன்னு எங்கள் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டெல்லாம் முடியுது, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டரும். என்னன்னு சொல்லி உள்ளே போயிட்டு முத்து கேட்டுட்டு வந்ததும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது முத்துவுக்கு. முத்து அதே அதிர்ச்சியோட அங்கே மீனாவையும் கூட்டிக்கிட்டு ஸ்ருதியையும் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன முத்து, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வீட்டில் எல்லாரையும் வச்சு சொல்கிறதானே சரியாக இருக்கும், அதுக்காக தான் வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு நான் அந்த விஷயத்தை உங்கள் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. வீட்டில் மனோஜ், ரோஹிணி எல்லாமே இருக்காங்க. அப்போ ரோஹிணி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, மீனாவுக்கு டெஸ்ட் எடுத்ததில் தான் அப்போ ஒரு உண்மை வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன முத்து சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் அங்கே இருந்த வரைக்கும் எந்த உண்மையும் யாரையும் எங்கள் மீனா சொல்லலை அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தெரிஞ்சுது. மீனாவுக்கு மறுபடியும் ஏதாவது டெஸ்ட் எடுத்திருப்பாங்களா, மீனாவுக்கு திரும்ப ஏதாவது அந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு குழம்பி போய் ரோஹிணி நின்றுட்டு இருக்காங்க. ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயந்தான், இதை கேட்டால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆவீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பார்லரம்மா, நான் சொல்கிறது சரிதானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன முத்து என்ன விஷயம்னு பதட்டத்தோடு நிற்க, இங்கே மீனாவுக்கு ஒன்றும் புரியலை, நம்ம எந்த உண்மையும் சொன்ன மாதிரி நமக்கு ஞாபகமே இல்லைன்னு நின்றுட்டுருக்கேன். அப்பா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்க, யாருக்கு எதுவுமே புரியாமல் இருக்க, டே முதல்ல விஷயத்த சொல்லடா அப்படின்னு கேட்க, அப்பா நீங்கள் தாத்தா ஆயிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து. டேய் என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா, மீனாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது என்னவோ அவள் சோகமாகவே இருக்காளேன்ற ஒரு காரணத்துக்காக தான், அதனால தான் டாக்டர் மற்ற டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்குப்பா, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டவும் செய்கிறாங்க. ப்ளட் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுக்கான டெஸ்ட் ரிசல்ட்டு தான். இதை பார்த்ததுமே ஸ்ருதி வந்துட்டு ஓடி போய் மீனாவை கட்டிப்பிடிச்சு கங்க்ராச்சுலேஷன் பண்ண, வந்து ரவியும் வந்துட்டு மீனாவுக்கு கை கொடுக்குறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்குது. ரோஹிணி பயங்கர அதிர்ச்சியோட
ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்லரம்மா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்தீங்க, இந்த விஷயத்த சொன்னதும் சந்தோஷப்படுவேன்னு நினச்சா இப்படி ஷாக்காகி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அது எப்படி முத்து சந்தோஷப்படுவாங்க? ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக அவங்க மூலமாக தான் வாரிசு வரணும்னு இங்கே ஆண்டி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் மீனாவுக்கு முதல் குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு யாருக்கும் இருக்காதுன்னு ஸ்ருதி சொல்ல, அது என்னவோ உண்மைதான் பலகுரல் அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்துட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. விஜயா எதுவுமே எடுத்துக்காம நிற்க, என்ன விஜயா, நம்ம வீட்டுக்கு இங்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? நீ பாட்டி ஆயிட்டுன்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் அவன் குழந்தைக்கெல்லாம் பாட்டி கிடையாது, மனோஜுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ரவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நான் பாட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பிறக்க போகிற குழந்தைகிட்டையும் உன்னுடைய வேற்றுமையை காட்டாத, அந்த குழந்தைங்களும் அப்புறம் நம்ம பசங்க மாதிரி ஆகிடக்கூடாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கோ, இல்லைனா நீ அமைதியாகவே இரு, எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லி அண்ணாமலை திட்டிடுறாங்க. மீனா இனிமேல் அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம், வீட்டு வேலைகளை கூட இனி பார்க்க வேண்டாம், ஏன்னா வீட்டு வேலைகள் பார்க்கறதுக்கு கூட ஏதாவது ஆள் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்னது ஆளா அப்படின்னு சொல்ல, பயப்படாதீங்க, ரோஹிணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி நான் யாரையும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட மாட்டேன், நல்ல ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மாவை தான் நான் வேலைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, அட நீங்கள் இருங்க மீனா, இந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது மீனா எதுவுமே பேசாமல் நிற்க, மீனா மனசு இந்த மாதிரி அடிக்கடி மாறும். நான் கூட சீரியல் டப்பிங் பேசும்போது இதெல்லாம் எனக்கு தெரியும் முத்து, அதனால தான் அவங்க இப்படி மனசு கவலைப்பட்டு இருக்காங்க போல், அவங்க இனிமேல் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நீ உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரிப்பா, நான் வெளியில் போயிட்டு மீனாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி முத்து கிளம்பி வெளியே போக மீனா அமைதியாக போயிட்டு உட்காடுறாங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி வந்துட்டு கங்க்ராட்ஸ் மீனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை பற்றின உண்மை ஏதாவது சொல்லிடுவீங்களோ, நான் பயந்துட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியலைங்க, எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த வீட்டில் மறைக்க முடியும்னு, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவும் உள்ளே போயிட்டாங்க. ரோஹிணி பதட்டத்தோடய நிற்கிறாங்க. அதை விட இங்கே ரோஹிணிக்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, மீனா முதல்ல ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இனி ஆண்டி நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இனி நாம் அதை சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் விஜயாவும் வந்துடுறாங்க. நான் என்னமோ கோவப்பட்டு உங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சுட்டேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், சீக்கிரமாகவே ஏதாவது ஒரு பேரனோ பேத்தியோ எங்கள் இந்த வீட்டில் தவழ்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எங்கள் அத்தை முதல்ல யாருக்கு குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் அந்த நிலத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முத்துவும் மீனாவும் அதை தட்டி பறிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்காக நான் சும்மா விட மாட்டேன், அந்த நிலத்தை எப்படியும் உங்கள் பேருக்கு நான் வாங்கி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரோஹிணி இங்கே ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி சரிதானே, ஏதாவது பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற நின்றுட்டுருக்கேன். ரோஹிணிக்கு இங்கே பயங்கர பதட்டம், இப்போவே ஆண்டி நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை சமாளிக்க போகிறோன்னு தெரியலேன்னு ரோஹிணிக்கு பயங்கர குழப்பமும் பயமும் வர ஆரம்பிச்சிடுது. மீனாவும் நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க. நிச்சயமாக ரோஹிணிக்கு இது மூலமாக தொந்தரவு அதிகமாகி அது மூலமாக அவங்க உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும், அவங்க வாயிலேருந்து உண்மையை சொன்னால் தான் அது சரியாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கே மீனாவும் ஒரு பக்கம் யோசனையில் இருக்காங்க.